லவ் டுடே படம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை தூக்கின்னு போய் ஹிந்தியில் நான் ரீமேக் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லவ் ஏப்பா அப்படின்னு ரீமேக் பண்ணியிருக்காங்க. எது லவடே கேபால்னு ரீமேக் பண்ணாங்களா? யோ அது லவ் ஏப்பா. சாரி, சவுண்டிங் ஒரே மாதிரியே இருந்துச்சா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதில் நான் ஒரு கனெக்ஷன் ஒன்று நோட் பண்ணேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. நம்ம விக்ரமோட சன் துருவிக்ரம் இருக்கார் இல்லையா, அவருக்கு டெபியூட் ஃபிலிம் வேணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் ரெட்டி படத்தை 2 தடவை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. வர்மானு நம்ம பாலா எடுத்தது பிடிக்காம ஆதித்யா வர்மானு மறுபடியும் எடுத்தாங்க. அந்த படம் சரியா போல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வர்மா தான் மொதல் படம், ஆதித்யா வர்மா 2வது படம் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம விக்ரம் வந்துட்டு நடிப்பில் டெடிகேட் காட்டுற ஆளு, சீக்கிரமா உடம்ப குறைப்பாரு, திடீர்னு உடம்ப ஏற்றுவாரு, உடம்புலேயே வித்த காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் நம்ம அமீர் கான். நீ இந்த ஊர்ல மலனா, நான் எங்க ஊர்ல மலடா. அவரோட சன்னு ஒரு டெபியூட் ஃபிலிம் நடிச்சிருந்தாரு, பேரு மகாராஜ். அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனிச்சான்னா நோ, ஸ்ட்ரைட்டா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் ஸ்ட்ரீம் பண்ணுச்சு. அவரோட 2வது படம் லவ் யாப்பா, அது ஒரு ரீமேக் படம். அந்த படத்தை தான் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணாங்க, சரியா போகல. நம்ம ஊர்ல இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் டெடிகேட்டடா பண்ற நம்ம விக்ரம் மாதிரியே ஹிந்தியில அமீர் கான் அப்படி பண்ணுவாரு. அவங்க 2 பேர்த்தோட பையனுக்குமே 2வது படம் தான் தியேட்டருக்கல் ரிலீஸ், 2மே ரீமேக். அட இந்த ஆங்கிள் நல்லா இருக்குப்பா. லவ் டுடே படத்தில் ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பையன் வந்துட்டு மாம்பழத்தை சாப்பிட்டு மாங்கொட்டையை மண்ணுக்கடியில் புதைச்சி வைக்கும். அதை வந்துட்டு பின்னாடி ஒரு மெட்டாஃபர் மாதிரி வச்சிருப்பாங்க. டெய்லி வந்து தோண்டி பார்த்தா எப்படா வளரும், என்ன அது வளரும்னு நம்பு, கண்டிப்பாக வளரும். இதுதான் வந்துட்டு இந்த மொத்த படத்தோட கருவுமே, நம்பிக்கை அதானே எல்லாம். இங்க அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஹீரோட இன்ட்ரோ தான். வணக்கம் மங்காளி, தேனிலிருந்து. நம்ம ஹீரோக்கு காசு பத்தாதனால பர்ஸில் பேக்கில் கிடக்கிற சில்லறை எல்லாத்தையும் பொறுக்கி கொடுத்து ஃபோனை வாங்கிடுவாரு. ஆனால் தலைவனுக்கு அங்கே போய் காசு பத்தாது, கடன் கேட்டுட்டு இருப்பான். காசு காசு காசு. ஏண்டா இந்த ஃபோனு 35,000 சொல்கிறாங்கன்னா 30,000 தான் உங்ககிட்ட இருக்குதுன்னா 30,000த்துக்குள்ளே என்ன ஃபோன் இருக்குதோ அதை வாங்கிட்டு போய் கொடுறா. லவ் டுடேல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவோட இன்ட்ரோவும் ஃபோனில் தான் இருக்கும், ஹீரோயினோட இன்ட்ரோவும் ஃபோனில் தான் இருக்கும். ஹீரோயினோட ஃபோன் உடஞ்சிருக்குன்றத மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ஃபேஸையும் காட்டுவாங்க. ஆனால் இங்கே ஃபோன் உடஞ்சதை மட்டும் தான் காட்டுவாங்க, ஹீரோயினோட ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இந்த ஷார்ட்டை இப்படி வச்சன்னே தெரியாமல் வச்சிருக்கான் பாவன். அப்புறம் இந்த காது குத்தனத்துக்கு திட்டுற சீனு, ஜோதி வா. अरे मम्मी मैं जनपद से उठाया हूँ, 1000 में 200 में पड़ी मम्मी. ஆனால் அவங்க அம்மா ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்கப்பா. நம்ம யோகி பாபுவை பற்றி பேசுகிற சீன், அதில் வந்துட்டு கேசரி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவார். பேசுகிறப்ப அந்த கேசரியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இல்லை அரேஞ்ச் மேரேஜ் யார் என்னன்னே தெரியாம. ஆனால் இங்கேயும் கேசரி சாப்பிடுவார், ஆனால் சாப்பிட்றப்ப எதுவும் பேச மாட்டார். ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறப்ப அங்கே ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கான்வர்சேஷன் பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அட இதை கூட விடுங்களேன், ஒருவேளை டாக்டர் யோகி இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படின்னு ஒரு கற்பனை ஓடும், அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். கோமாளி பட ரெஃபரன்ஸ்லாம் வேற வரும். அது எந்த வகையிலையும் அருவருப்பாவோ டிஸ்கஸ்டிங்காவோ இருக்காது. ஆனால் இவனுங்க யோசிக்கிறத பாருங்களேன். இதுக்கு பேர்லாம் ஜோக் கிடையாது, இதெல்லாம் டிஸ்கஸ்டிங். ஒருத்தன் பாம்பு போடுறாங்கிறதுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு எப்படிரா? இதை வச்சு இதில் காமெடின்னு வேற ஒன்று பண்ணியிருக்கீங்க. அவங்க கான்வர்சேஷனில் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப மிக்ஸி ஓடும், அவங்க அந்த இடத்துல ஒரு பாஸ் வரும், அதை பார்க்குறப்ப நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இங்கே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து தப்பாக ஒரு மெசேஜ் வரும்ல, அந்த அக்கௌண்ட்டோட பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரிஜினல் வெர்ஷனில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதை கொண்டு போய் ப்ரீ கிளைமேக்ஸில் வைக்கிறப்ப தான் நமக்கு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். இங்கே அந்த அக்கௌண்ட்டோட பேரை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. அப்புறம் எப்படா இதெல்லாம் எங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கும்? இப்போ கேக்குதாடி என் பன்னிக்குட்டி. லவ் டுடே படத்திலே ஒரு ஐகானிக் சீன் அப்படின்னா அது இந்த சீன் தான். இப்படிப்பட்ட ஒரு ஐகானிக்கான சீனை நான் பேசி ஒரு பக்கம் கொலை பண்றேன், நீ எடிட் பண்ணி ஒரு பக்கம் கொலை பண்ணு அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க.
और हर साल फुल बॉडी टेस्ट करते हो। சில டைம்ல இந்த மாதிரி ஓவர் எடிட் பண்றதும் நல்லா இருக்காது. இப்ப பாரு அவனை இன்னைக்கு பிரிச்சு மேயலையா. பொண்ணு பார்க்க வரப்ப தண்ணி கேன் போடுறவன் வருவான். அந்த 20 ரூபா எடுத்து கொடுக்க போறப்ப 20 ரூபா கொடுத்து என் பொண்ணு விலைக்கு வாங்கிடலான்னு பாக்குறியா? இது ஜோக்கு. இந்த ஜோக்குக்கு இங்க இவ்வளவுதான் சிரிப்பு இருக்கும். ஆனா இவரு அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். டேய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இருடா நான் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வரியா? ஏய், இங்க ஒருத்தர மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டு உனக்கு சோறு தான் கேக்குதா? வெஜிடேரியன் தான, அப்புறமா போய் சாப்பிடுறீ. रेडी टेक एक्शन. तूने कहा था कि वो तेरे भाई जैसा है और एक सेकंड में मेरा स्ट्रेस कम हो गया था. ஐயோ, மனசாந்திருச்சு. நம்ம ஹீரோயினோட மாமா குட்டி மெசேஜ் பண்றப்ப பேட்டரி காலி ஆயிடும். அவர்கிட்ட சி டைப் இருக்காது, அதனால சி டைப்பை தொலைவி ஓடுவாரு. ஆனா இங்க பார்த்தோமா அவர்கிட்ட சி டைப்லாம் இருக்கும், கரண்ட் போயிடும். ஆனாலும் சார்ஜர் தொலைவிட்டு இருப்பாரு. அடியே வடக்கன்ஸ், நீங்க ஹிந்தி படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படிங்கடா, சப்டைட்டில்ஸ் பார்த்தாவது ஒழுங்கா எடுங்கடா. அவர் அங்க சார்ஜரை தொலைவ மாட்டாரு, பவர் பேங்க் தொலைவிட்டு இருப்பாரு. புதுசா பவர் பேங்க் வாங்குறதுக்கு எலக்ட்ரிக் ஷாப் போவாரு, கண்டவங்கிட்ட போய் கேட்பாரு, டே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அங்கேயே கரண்ட் வந்திருக்கும், சார்ஜ் போட்டுருக்கலாமே. கரண்ட் எல்லாம் வந்த வாட்டியும் பவர் பேங்க் இருக்கான்னு தான் கேட்டு தொலைவாரு. இவங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொன்னோமா, அந்த இன்ஸ்டாகிராம்குள்ள போற சீன் எடிட்டிங்கும் சரி, அவரோட ரியாக்ஷன்ஸும் சரி, அந்த போர்ஷன் மட்டும் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா போயிட்டு இருந்த சீன்லயும் நான் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாமா குட்டி சாங் வரும்ல, அந்த சாங் அந்த படத்துல கிடையவே கிடையாது. அந்த சாங்ல தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட எமோஷன்ஸை கன்வே பண்ணிருப்பாங்க. அதுவும் முக்கியமா இந்த சீனை எப்படி கொலை பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா. रेडी टेक एक्शन. இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்ப வெச்சு தொலை. एक नंबर का उल्लू का पट्टा हूँ मैं मम्मी. லவ் டுடே படத்துல செம்ம ஐகானிக்கான சீன் தான் நான் இன்டர்மிஷன் சீன் தான் சொல்லுவேன். அதுலயே அந்த ஜிமெயில் ஜிபேன்னு ரைமிங்க ஒரு டைலாக் போகும் பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறப்ப எவரா இவரு இப்படி நடிக்கிறாருன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டிண்டர், டெலிகிராம், ஹைக், மெசஞ்சர், ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட், டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஆப் முழுசா பார்க்கணும்னால ஒரு நாள் மேல தேவைப்படும். உங்க பொண்ணு போன்ல எல்லா ஆப்பும் இருக்கு. நமக்கு அவ்வளோலாம் மனப்பாடம் பண்ண தெரியாதுப்பா, ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிருவோம் அப்படின்னு தான் ஹிந்தி வெர்ஷன்ல எடுத்து வச்சிருக்காங்க. इंस्टा, FB, ट्विटर, X, Threads, Snap. நம்ம ஹீரோ திமிரா கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறப்ப நம்ம சத்யராஜ் வந்துட்டு காலை தூக்கி கீழே வச்சு ஆனா இங்க நம்ம நிக்கிதாவோட ஃபாதர் என்ன பண்றாரு நீங்களே பாருங்க. நெருங்கும் வாய்ப்பு தினம் வரும், தேவையில்லா தயக்கம் இனி ஏனோ. என்னங்க வயசான காலத்துல நீங்களும் இப்படி பண்றீங்களாங்க? இவ்வளவு ஏன் லவ் யாப்பால வர ஹீரோயினுக்கு துப்ப கூட தெரியாது. நம்ம யோகி பாபு கிட்ட இருந்து போனை வாங்குறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இது. அவர் ஃபோனை கொண்டு வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு போய் காருக்குள்ள வச்சுட்டு வருவாரு. ஆனா நம்ம தலைவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஃபோனை கொண்டு போய் அங்க பிகினி போட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு வருவாரு. எனிவே இது ஒரு ஜோக், இதுல பெருசா குறைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோ கால் பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல வெர்டிக்கலா போனை பிடிச்சிருப்பாரு, விஷுவலும் வெர்டிக்கலா தான் இருக்கும். ஆனா இவங்க போனை வெர்டிக்கலா பிடிச்சிருந்தாலும் விஷுவல் ஹரிசாண்டலா இருக்கும். ஏன் திமுங்களா எப்படி இந்த அக்கௌண்ட் லாக் அவுட் பண்ற சீன், அந்த போர்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த போர்ஷனுக்கு மட்டுமே தனியா ஒரு வீடியோ போடலாம் போல. அந்த ஓடிபி சென்ட் ஆன வாட்டி ரிவ்யூ வாங்கி பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி நர்வஸா பதட்டமா ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு பாக்குறப்ப இவன் நர்வஸா இருக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருப்பாங்க. ஆனால் தலைவன் முகத்தில் அந்த பதட்டம், அந்த ரியாக்ஷன்ஸ் ஒன்றுமே இருக்காது. அந்த சீனில் எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், அது எதையுமே இந்த படத்தில் வந்து இந்த சீன் கன்வே பண்ணவே இல்லை. இந்த சீன் மட்டும் இல்லை, எந்த சீனுமே கன்வே பண்ணல. லவ் டுடே படம் நமக்கு ஒர்க் ஆனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோமா, அந்த படத்தை நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு பையன்னா இப்படி தான் இருப்பான், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்னா இப்படி தான் இருக்கும், ஒரு வீடு இந்த மாதிரி தான் இருக்கும்,
கல்யாண ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே யதார்த்தமா இருந்துச்சு. இங்க இவங்க முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தத்தை காட்டலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா காட்ட முடியல. இது நமக்கு தான் ஒர்க் ஆகலன்னு பார்த்தா ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு சுத்தமா ஒர்க் ஆகல. இந்த ஹிந்திக்கார பையா எந்த அளவுக்கு தற்கொலையா இருக்கிறானுங்கன்னு பார்த்தோமா, லவ் டுடேவோட அஃபிஷியல் ட்ரெய்லருக்கு கீழே போயிட்டு லவ் ஏப்பாவோட ட்ரெய்லர் லவ் டுடே ட்ரெய்லரோட காப்பின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ரீமேக்குக்கும் காப்பிக்கும் வித்தியாசமே தெரியாம வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ரீமேக்கப் பண்ணி ஏன்டா காசை கரியாக்குறீங்க? மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னா லவ் டுடே படத்தோட ஆல்பம் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச ஆல்பம்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்லா யுவன் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த ரீமேக் லவ் யாப்பாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை கேட்டு தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்பா லவ் டுடேல என்னமா மியூசிக் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் ஏஜிஎஸ் தான். 5 கோடியில் எடுத்து முடிச்ச படத்தை மறுபடியும் 60 கோடி போட்டு எடுத்து 12 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துருக்காங்க. சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை. இன்னும் 40,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது 1 lakh வரத்துக்கு. சட்டுப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் வந்து ஆஹா இந்த எடிட் பாயிண்ட் இங்கே ஜஸ்ட் மிஸ்ஸு, இந்த சவுண்ட் எஃபெக்ட் இல்லையே, இந்த கிராஃபிக் இல்லையே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மைன்யூட்டாக. நான் என்ன நினச்சிட்டேன், நான் டேரக்டராக பார்க்குறேன், அதனால் வந்து இது இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த தெரியாது, நமக்கு தான் இவ்வளோ நுணுக்கமாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.